வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கீதம். பிஜிடிஆர்பி தமிழ் அக்டோபர் 12 குறித்த நாளில் குறித்த நேரத்தில் தேர்வு நடக்க போகுது. இந்த தேர்வு எழுத போகும் அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் அரசு ஆசிரியர் பெருமக்களுக்கும் வள்ளுவர் வாசகர் வட்டத்தின் சார்பாக இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த தேர்வை முன்னிட்டு வள்ளுவர் வாசகர் வட்டம் இலவசமாக ஆன்லைன் தேர்வு, ஃப்ரீ ஆன்லைன் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் 7, 8, 9 ஆகிய 3 நாட்களில் இரவு நேரத்தில் மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க பாருங்க, ஃப்ரீ ஆன்லைன் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் 150 வினாக்கள் இருக்கும். இது முழுக்க முழுக்க கூகுள் ஃபார்ம்ல. என்னைக்கு எக்ஸாம் நடக்குதுன்னா 7, 8, 9 3 நாட்கள்ல 3 டெஸ்ட். ஈவினிங் 6 o'clock இருந்து 9 o'clock 6 இருந்து 9 மணி வரைக்கும் நடக்கும். தேர்வு முடிந்த தேர்வினுடைய வினாத்தால் எங்களுடைய டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். தயவு செய்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பாதீங்க, ஸ்ட்ரைட்டா நீங்க டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 3 டெஸ்ட். இதுக்கு முன்னாடி நான் யூடியூப்லயே 2 டெஸ்ட் கொடுத்துருப்பேன். அந்த 2 டெஸ்டுக்கான விடைத்தாள யூடியூப்ல இன்னும் 2 நாளுக்குள்ள நான் பதிவிட்டுருவேன். ஆச்சுங்களா? ஆக டோட்டலா 5 டெஸ்ட். இந்த 5 டெஸ்ட்லயுமே நீங்க மேக்சிமம் 90 மார்க் எடுத்தா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா வேலைக்கு போயிடலாம். நீங்க எந்த கேட்டகரி இருந்தாலும் சரி 90 மார்க்ஸ் எடுத்தா போயிடலாம். அதனால நீங்க தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி இனி வரக்கூடிய 3 தேர்வுகள் இதற்கு முன்னாடி, ஏன்னா நான் ஏகப்பட்ட பேர் ஆன்சர் இது கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு நாளைக்குமே அந்த 2 டெஸ்ட்டுக்கும் ஏற்கனவே வச்சிருக்கும் நான் ஆன்சருக்கு யூடியூப்லயே படிச்சு காட்டிடுவேன். 150 டெஸ்ட்டையும் எழுதி பாருங்க. அட்லீஸ்ட் நீங்க தேர்வுக்கு முன்னாடி 5 ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் இந்த 5 டெஸ்ட்ல கிட்டத்தட்ட 750 கொஸ்டின்ஸ் வரும். இந்த 750 கொஸ்டின்ல இருந்து 110 கொஸ்டினும் 150 கொஸ்டினும் வருதுன்னு என்னால சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 50 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் வந்து சொல்றேன். இப்ப சரி, இது ஒரு பக்கம். நீங்க டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இந்த ஃபெசிலிட்டியை உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். எல்லாமே நீங்க இது கூகுள் ஃபார்ம் டெஸ்ட், நீங்க OMRலையும் வந்து எழுதி பாருங்க. அதுக்கு அடுத்தது இந்த பிஜிடிஆர்பி தேர்வு எப்படி இருக்கும்? நீங்க புதுசா எழுதினாலும் சரி, 10 வருஷமா எழுதியிருந்தாலும் சரி, இந்த எக்ஸாமினேஷன் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். சார், கிட்டத்தட்ட 3 யூனிட் புதுசா சேர்த்திருக்காங்க. ஒன்று திறனாய்வு, இன்னொன்று நாட்டுப்புறவியல், இன்னொன்று தமிழோடு தொடர்புடைய துறைகள். இதுல கண்டிப்பா 110ல 30 வினாக்கள் இந்த இதிலிருந்து கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க வேணா பாருங்க, எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த கொஸ்டின்ஸ் வச்சு நானே சொல்லுவேன். 30 வச்சுக்கோங்க. 110 கொஸ்டின்ல 30 கொஸ்டின்ஸ் இருந்து வரும். அதாவது எப்படின்னா, புது டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல புதைபொருள் ஆய்வு, பண்பாட்டு பரவல், கிளைமொழிகள், செம்மொழிகள் ஆச்சுங்களா. அடுத்தது வந்து பக்தி இலக்கியத்துல வந்து தனிப்பாடல்கள் இருக்கு. அடுத்தது வந்து புலமை இலக்கணம். இலக்கணத்துல புலமை இலக்கணம், இந்த யாப்பெருங்கலத்தை நான் விட்டுட்டேன். மேக்சிமம் யாப்பெருங்கலைகளை மோதலஸ் வந்து சேர்ந்தான். அடுத்தது பாட்டியல் நூல்கள், திறனாய்வு. இந்த திறனாய்வு நாட்டுப்புறவியல்லாம் மேக்சிமம் 7 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு. 2லயுமே 7 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு சார், தனித்தனி யூனிட். அதே மாதிரிதான் இதழியல் தொல்லியல். இதுல வந்து இதழியல் தொல்லியல் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வானொலி இலக்கியம் இருக்கு, அறிவியல் தமிழ் இருக்குது, கணினி தமிழ் இருக்குது, இணைய தமிழ் இருக்கு. இது எல்லாம் சேர்த்து நான் சிம்பிளா அந்த இடத்துல இடம்பத்தல் அப்படின்ட்டு இதழியல் தொல்லியல்னு போட்டிருக்கேன். இதுல மெயினா வந்து தொல்லியலுக்கு, இந்த தொல்லியல் வந்து இருக்கு பாத்தீங்களா, இந்த தொல்லியல், புதைபொருள் ஆய்வு, பண்பாட்டு பரவல், இந்த 3மே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புதைபொருள் ஆய்வு, பண்பாட்டு பரவல், தொல்லியல் 3மே வந்து இன்டர் ரிலேட்டட்.
இந்த தொல்லியலுக்கு வந்து தமிழக அரசு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சில அரசு சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கெல்லாம் நான் கடந்த ஒரு மாதமாக அலுவல் நிமித்தமாக பணிகளை வந்து மேற்கண்ட போது அரசாங்க நிறுவனத்துல அதிகமாக தொல்லியல் கண்டுபிடிப்புகளை ஈவன் நீங்க போய் கலெக்டரேட்ல கூட பாருங்க, நீங்க தமிழ் வளர்ச்சித்துறை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், இது மாவட்ட ஆட்சி அலுவலகம், இதெல்லாம் வந்து தொல்லியலை வந்து பிரபலப்படுத்தும் வகையில அதிகமான எங்கெங்க தொல்லியல் களங்கள்னு எல்லாம் அந்த நோட்டீஸ் போர்ட்லயே ஒட்டியிருக்காங்க. நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே அந்த நோட்டீஸ் போர்ட்ல நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அது இல்லாம இந்த டிஎன்பிசில தொல்லியலுக்குன்னு அதிகமான வினாக்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த தொல்லியல் கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய புதைமுதல் ஆய்வு, பண்பாட்டு பரவல், தொல்லியல் மூணுமே வந்து இன்டர் ரிலேட்டட், ஒன்றோடு தொடர்புடையவை. கண்டிப்பா இது இந்த தேர்வுல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது 100க்கு 100 உண்மை. என்ன கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. அதனால 110க்கு கண்டிப்பா இந்த இதை வந்து இந்த ஒரு வார காலத்துல என்னுடைய யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன் சார். அப்படி இல்லைன்னா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணீங்க, நான் எல்லா வீடியோவும் அனுப்பி போடுறேன். இந்த புத்தகம் இல்லாதவங்க, ஸ்டடி மெட்டீரியல் இல்லாதவங்க, நாங்க எல்லாமே பழசுதான் படிச்சேன் அப்படின்னு இருந்தா லாஸ்டா இதை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. நல்லா படிக்கிறீங்க. இது எல்லாமே நாட்டுப்புறவியலுக்கெல்லாம் நான் நாட்டுப்புறவியலுக்கு, திறனாய்வுக்கு, இதழியலுக்கெல்லாம் ஃபுல்லா வீடியோ போட்டிருக்கோம். இதெல்லாம் வச்சிருந்தா தயவு செய்து என்னுடைய யூடியூப் வீடியோ பயன்படுத்துங்க. ஏன்னா போன யூஜிடிஆர்பியில் கிட்டத்தட்ட 20-25 பேர் நான் சென்னையில இந்த யூஜிடிஆர்பி கவுன்சிலிங் போயிருந்தப்ப ஐயா உங்க வீடியோ பார்த்து நான் வேலைக்கு போனேன், ரொம்ப சந்தோஷம். என் யூடியூப் வீடியோ பார்த்து வேலைக்கு போனவங்க போன பிஜிடிஆர்பியில எனக்கு திடீர்னு அவங்க பேரெல்லாம் சங்கர் நினைக்கிறேன். போன யூஜிடிஆர்பி சங்கர், பிரகாசம், அழகன், இவங்க எல்லாமே என்கிட்ட சொன்னது. அவங்களே வாலண்டரியா வந்து கேட்டாங்க, உங்களுடைய யூடியூப் எனக்கு பல விதத்துல பயனுள்ளதாக இருந்தது. அதே மாதிரிதான் போற லாஸ்ட் டைம் பிஜிடிஆர்பியில ஒருத்தர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அவரு ஒரு தறி நெசவாளி, தறி தொழில் செஞ்சுக்கிட்டு அவரு வீடியோவை ஃபுல்லுமே பார்த்து வேலைக்கு போயிருக்காரு. அது பேர் நல்ல பேர் திடீர்னு ஞாபகத்துக்கு வரல. அந்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த எல்லாத்துக்குமே புதைமுதல் ஆய்வு, பண்பாட்டு பரவல், கிளைமொழிகள், இது எல்லாத்துக்குமே நான் யூடியூப்ல வீடியோ போட்டிருப்பேன், சர்ச் பண்ணி பாருங்க. அப்படி இல்லை டெலிகிராம்ல இன்னைக்கு நான் வந்து பதிவிட்டவன், அதுல பாத்துக்கங்க. தவறாம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த 110ல இருந்து 30. அது இல்லாம எஜுகேஷன் பார்ட்ல நியூ சிலபஸ்ல கல்வி மதிப்பீடு, மேலாண்மை, பாடத்திட்டம், கல்வி தொழிலும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போன பிஜிடிஆர்பியில் இல்லாதது இந்த பிஜிடிஆர்பியில கொஞ்சம் புதுமையா கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்க எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்க நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அதுவே 1000 கொஸ்டின்ஸ் பக்கமா 10 யூனிட்டுக்குமே நாங்க கொடுத்துருக்கோம். தனியாவே ஒரு மெட்டீரியல் போட்டிருக்கோம் கல்விகளுக்கு. அதனால இது உண்மையாலுமே இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது கல்வியல் மட்டும்தான். ஏன்னா இதை நீங்க இந்த எக்ஸாம்ல கூட பாருங்க, தமிழ்ல 110க்கு 90 எடுப்பாங்க. ஆனா சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகேல 5 மார்க் எடுத்து தோத்தவங்க எல்லாம் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க சார்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் சொல்றேனே, எங்ககிட்ட பிஜிடிஆர்பிக்கு படிச்ச ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவர் செல்வராஜ் சாரு, கனிமொழி, அப்புறம் நன்மதா, விமலா, இவங்க எல்லாமே பிஜிடிஆர்பியில சைக்காலஜியால பாதிக்கப்பட்டு வெற்றி வாய்ப்பு எடுத்தார்கள். அப்புறம் யூஜிடிஆர்பியில வேலைக்கு போயிட்டாங்க. அது வேற விஷயம். சைக்காலஜி 2 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருப்பாங்க, அதாவது 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே வேலைக்கு போயிருப்பாங்க. அதனால இந்த கல்வி இயல் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏதோ ஒரு கஸ் பண்ணி அடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு அடிக்காதீங்க. கடைசி நேரத்துல தான் சிலபஸ் விட்டுருந்தாங்க. இல்லைன்னா இன்னும் நானே ஏகப்பட்ட வீடியோ போட்டிருப்பேன். நான் ஒரு வீடியோ 2 வீடியோ தான் போட டைம் வந்தது. அதனால இந்த இதை வந்து எனக்கு தெரிஞ்சு 8 கேள்வி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபைனலா உங்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஜிகே நான் எல்லா கொஸ்டின் பேப்பர் ஒரு 7-8 வருஷம் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது நாம எல்லாம் தமிழ் ஸ்டூடெண்ட், நமக்கு கணக்கு பிணக்கு ஆமணக்கு பாரதியார் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கேள்வி கேட்கறேன்னு சொல்லியிருக்காங்க. மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், அதுக்காக உட்காந்துக்கிட்டு 10வது கணக்கு 8வது கணக்கு போட்டுட்டு இருக்க முடியாது. அதை விட்டுடுங்க. சயின்ஸு
அமிலம்னா என்ன, காரம்னா என்ன, உலோகம்னா என்ன, அலோகம் என்ன படிச்சாலும் புரியாது, சொல்லி கொடுத்தாலும் விளங்காது, மனப்பாடமும் பண்ண முடியாது. சரி, அப்ப அந்த 10 மார்க்குக்கு 10க்கு 5 மார்க் எப்படி எடுக்கிறது, 10க்கு எப்படா எடுக்கலாம், அவ்வளவுதான் எடுக்க முடியும். 10க்கு 10 எடுக்கிறது கஷ்டம். உங்களுக்கு உள்ள போய் கெமிஸ்ட்ரியிலயோ பிசிக்ஸ்லயோ பாட்டனி ஜுவாலஜிலயோ மேக்ஸ்லயோ கேட்டாங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்து கேட்டா டிஎன்பிசி படிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. டெட்டுக்கு நீங்க படிக்க முடியாது, டெட்டுக்கு சயின்ஸ் உங்களுக்கு சப்ஜெக்ட் இல்ல. டிஎன்பிசில நல்லா எக்ஸ்பர்ட்டா இருந்ததுன்னா ஜிகேல 10க்கு 10 எடுக்கலாம். இப்ப எங்க இதெல்லாம் வந்து இப்ப தமிழ் வளர்ச்சித்துறைக்கு செலக்ட் ஆயிட்டாங்க, அவங்க எல்லாமே ஜிகேல எக்ஸ்பர்ட். அந்த மாதிரி ஆட்களா இருந்தா எடுக்கலாம், யாருமே எடுக்க முடியாது. நான் கிளியரா சொல்றேன். அப்படி இல்ல, நான் டிஎன்பிசிக்கு படிக்கல டெட்டுக்கும் படிக்கலன்னா தயவு செய்து 10th சோசியல் சயின்ஸ, அதுல உங்களுக்கு 10th சோசியல் சயின்ஸ்ல ஐரோப்பா வரலாறு, சைனா வரலாறு, அமெரிக்கா அதெல்லாம் விட்டுருங்க. இந்தியா தமிழ்நாடு இதை மட்டும் படிங்க, கண்டிப்பா 5 மார்க் வரும். இல்லைன்னா என்ன கேளுங்க. இந்தியா தமிழ்நாடு மட்டும் படிங்க சார். 10th சோசியல் சயின்ஸ் லாஸ்ட் சான்ஸ். புத்தகத்தை வாங்கி வச்சு நெட்ல இருக்கு இல்லையா, புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி ஒரே மதிப்பெண் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மதிப்பெண்ணால வேலை வாய்ப்பை இழந்தவர்கள் பல பேர் நான் பார்த்திருக்கேன். அதனால நான் சொன்ன வீடியோவை முழுசா உருவாங்கி இதை மனசுல வச்சு பாருங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். அது இல்லாம இப்ப நாங்க இது எல்லாமே டெலிகிராம்ல தான் சார் இந்த டெஸ்ட் எல்லாம் வரும். அதே மாதிரி வந்து இந்த எக்ஸாம் முடிச்ச உடனே 27/10 இருந்து யூஜிடிஆர்பி தமிழ் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். 9025420905. அது புதுசா ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்துடும். அது டீட்டெயிலா பார்க்கணும்னா யூஜிடிஆர்பி வீடியோவை ஏகப்பட்டது வந்து பாருங்க. கண்டிப்பா அனைவரும் என்னுடைய யூடியூப் ஃபாலோவர்ஸ் அனைத்தும் வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறேன். என்கிட்ட படிக்கிறவங்க மட்டும் கிடையாது சார், இந்த யூடியூப் பேர் ஏகப்பட்ட பேர் பாக்குறீங்க. மனசார இத உளமாக இது நமக்கு பயனளிக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி. எல்லா வல்ல இறைவன், என்னுடைய நான் வணங்கக்கூடிய சிவபெருமான் உங்களுக்கு துணை இருப்பான். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும்.